நல்லா ஜெபிக்கிற ஒரு வாலிப பெண். எப்பொழுதும் எப்போ போனாலும் அவள் ஜெபம் பண்ணிட்டு போவாள். ஜெபம் பண்ணிட்டு போகிற அந்த வாலிப பெண், அதே அவளுடைய ஃப்ரெண்டு பார்த்தா ஜெபம் பண்ண மாட்டான், எப்போவுமே ஜெபம் பண்ண மாட்டான், ஆண்டவரை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு போன அந்த பெண் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்கு போயிட்டு வரும்போது அன்டைம் ஆயிடுச்சு. அவள் கடந்து வருகிறாள். அப்போது அவளை பல நாட்களாக எப்படியாவது கற்பழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குரூப்பு ஃபாலோ பண்ணுகிறது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவளை நெருங்கவே முடியலை. கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அந்த கோபத்தில் அவளுக்கு பின்னாடி வந்து அவளுடைய தோழியை பிடித்து கற்பழித்து கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்து அந்த குற்றத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுதுதான் போலீஸ் என்கொயரி பண்ணுது. அப்போ அந்த கொலை செய்தவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எப்போ இந்த பொண்ணு தான் ஃபாலோ பண்ணோம், ஆனால் இந்த பொண்ணு எங்கள் கைக்கே கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த பெண்ணோட பாடி கார்ட்ஸ் மாதிரி 2 பேர் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் 2 பேர் எப்போவுமே பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் நெருங்கவே முடியல. அதனால் கடைசியில் பார்த்தா நாங்கள் அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, கற்பழித்து கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லி. அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னு கேட்டால், நான் எப்போவுமே தனியாக தான் வரேன்னு, என் கூட்ட பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லையே, யார் பாடி கார்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் நம்ம பாடணும், அவர் தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதனாலே நாம் பயப்பட வேண்டியதில்லை. சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பணும். அல்லேலூயா. அவர் தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். நாமும் தனிமையில் போகும்போது, அன்டைமில் வரும்போது, நாமும் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது கர்த்தர் நம்மோடு அவர் தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா.